ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். சூப்பர் சர்ச் ரெடி பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்தது. டக்குன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் என்ன பிரியாணி தான். பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டோம். பிரியாணி எல்லோரும் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து செஞ்சோம். எப்போயுமே கிறிஸ்மஸ்க்கு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் எல்லோரும் சேர்ந்து சமைப்போம். ஓகேங்களா? ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு இன்சார்ஜ் எடுத்துப்பாங்க. ஒருத்தவங்க பிரியாணி செய்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க. ஒருத்தவங்க கேக் செய்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க. ஒருத்தவங்க கிரேவிஸ்லாம் செய்வோம். யார் யார் என்ன ஸ்பெஷலிஸ்ட்டோ அது அந்தந்த டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கு ஒதுக்கிருவோம். பசங்கள்லாம் என்ன ஜாலியாக அவங்க விளாண்டுட்ருப்பாங்க. பிரியாணி இன்னைக்கு ஆனால் ஒருத்தர் மட்டும் இந்த வேலையை மட்டும் தான் ஒவ்வொரு வருஷமும் செஞ்சிட்ருக்காரு. பிரியாணி கிண்டுறது. அந்த பிரியாணி கிண்டுறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, என் வீட்டுக்காரர் தாங்க. அந்த வேலையை மட்டும் அவர் கரெக்டாக செஞ்சுருவாரு. நாங்கள்லாம் எல்லாம் செஞ்சுருவோம். பட் கூட இருந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருந்தாங்க. சூப்பராக ரெடி ஆகிட்டு இருந்துச்சு பிரியாணி. இந்த கிறிஸ்மஸ் ரொம்பவே ஸ்பெஷல்னு சொல்லலாம். ஏன்னா லைஃப்பில் மிகப்பெரிய லெசன் கற்றுக் கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். என்னென்னா லைஃப்பில் கஷ்டங்களும் நிரந்தரம் கிடையாது, சந்தோஷமும் நிரந்தரம் கிடையாது. ரெண்டுமே கலந்தது தான் லைஃபு. அந்த கஷ்டப்படும்போது ரொம்ப உடஞ்சிடவும் வேண்டாம், சந்தோஷப்படும்போது ரொம்ப இதாகவும் வேண்டாம். ரெண்டையுமே ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும். தட்ஸ் ஆல். இதுதான் நான் கற்றுக்கிட்டது. சூப்பராக அந்த காற்றை ரசிச்சுக்கிட்டு அப்படியே பிரியாணி ரெடி ஆகிக்கிட்டு பிரியாணி ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. பிரியாணி ரெடி பண்ணோன்னே அதுக்கடுத்து என்ன ஃபிஷ் ஃப்ரை ரெடி பண்ணணும். ஆல்ரெடி கத்திரிக்காய் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. குக்கு வேறு டயர்ட் ஆகிட்டாரு. பிரியாணி கம்ப்ளீட் ஆன பிறகு எல்லாருக்கும் பசங்களுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட்டு சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள்லாம் சாப்பிட ஆரம்பித்தோம். ஆல்மோஸ்ட் பிரியாணி முடிய போகுது. ஓகே, ஃபினிஷ் ஆகிடும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். பசங்கள்லாம் பயங்கர வெயிட்டிங் எப்போ ரெடி ஆகுன்ட்டு. ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆக போகுது. நல்லா கிரேவி மாதிரி வந்தோடனே தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ரைஸை போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் தம் கட்டிட்டா பிரியாணி கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக அழகாக நல்லா சூப்பராக இருந்தது. பசங்களுக்கெலாம் சர்வ் பண்ண ஆரம்பித்தாச்சு. எல்லோரும் ஒரே ஹாப்பி. மோஸ்ட்லி பசங்கள்லாம் ஒன்றா சாப்பிட்றதுக்கு ரொம்ப லைக் பண்ணுவாங்க. இலையில போட்டு சாப்பிட்றதுக்கு. இந்த கிறிஸ்மஸ் ரொம்பவே சூப்பராக போச்சு.